அங்கே போயிட்டு வீடியோ போய் சாப்பிடுவோம். ஐயர் சைவமா மச்சமா? சைவம் என்ன இல்ல விளங்கல. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி பெரிய மாட்டை காட்டணும். கொச்சிக்கடை கொழும்பு கொச்சிக்கடையில பைக் ஏத்துனாங்க. அப்ப பைக் ஏத்திக்காவே இந்த லக்கேஜ வழியிலேயே வச்சுட்டு பைக் ஏத்திக்கிட்டு வந்துட்டாங்க. நீங்கால பிரான்ஸ்ல இருந்து இந்த தம்பி ஒருத்தர் வந்து பெரிய மாடமையன். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரன் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் பண்டார நாயக்க ஏர்போர்ட்டில் தான் அரைவல்ல நிற்கிறேன். இந்த பிரான்ஸில் இருந்து இந்த தம்பி ஒருத்தர் வந்து பெரிய மாடமையன். இப்போ இவரை பற்றி சொல்லணும்னா ஊருக்கு போனோம்னா கோவில் ஐயர் இல்லைன்னா இவனை ஐயர் நினைச்சிருவாங்க. அப்படி ஒரு கேட்டப்லாம் ஆள் சுற்றி தெரியுறான். இப்போ காலேஜ் என்ன யூனிவர்சிட்டி 3rd இயர் படிச்சு வந்துருக்கார். இப்போ ஆளை தான் கூட்டிகிட்டு வந்த நான் 9th வந்த ஒரு ஆள். எத்தனை மணிக்கு ஃப்ளைட் இருந்தது? நேற்று 10:40. பின்னேரம் 4:30 வந்து லேண்ட் ஆகியிருக்கிறார். இப்போ இவரை கூட்டி கொண்டு நாங்கள் வெளிக்கிற போகிறோம். இப்போ வெள்ளவத்தையை போயிட்டு அங்கே இருந்து தான் இரவைக்கு பஸ் புக் பண்ணியிருக்கிறோம். அதில் போகிற மாதிரி பிளான். நீங்களும் இப்படி வாரீங்கன்னு சொன்னால் வெள்ளவத்தைக்கு போய் பஸ் எடுக்கிறது லாபம். அதுவும் இங்கே இருந்தே நாங்கள் டிபார்ச்சருக்கு போனோம்னா அதுல இருந்து பெட்டாக்கு பஸ் எடுக்கலாம். அதுல தான் இங்கே வந்து இறங்கிட்டீங்க அப்படின்னா இப்போ என்ட்ரன்ஸுக்கு பக்கத்துலயே பஸ் நிற்கும். இப்போ இதுல இருந்து நீங்க பஸ் எடுத்து கொழும்புக்கு போகலாம். 325 ரூபா ஒரு ஆளுக்கு. அதே உங்கள்ட்ட லக்கேஜ் கூடன்னு சொன்னா எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் சார்ஜ் எடுப்பினோம். இன்னொரு ஆளுக்கான சார்ஜ் எடுக்கணும். ஓகே போமா. பெரியப்பா முதல் வந்துட்டு இவனை தனியா விட்டுருக்கு. ஏன் லேட்டா விளையிட்ட நீ? எக்ஸாம் இருக்குது நேத்து. எப்ப நேட்டா முடிஞ்சது? 3rd இயர் தானே ஃபைனல் இயர் இல்லையா? 3rd இயர் தானே ஃபைனல் இயர். ஒரு மாஸ்டர் 3rd இயர் முடிக்க வேண்டாம். எது 3rd இயர் முடிச்ச பிறகு தான் நீ மாஸ்டர். 3rd இயர் முடிச்ச அப்புறம் மாஸ்டரா? ஓ பேச்சுலர்ஸ் முடிச்ச அப்புறம் மாஸ்டர். ரைட் பேச்சுலர்ஸ் முடிச்ச அப்புறம் மாஸ்டர் தான். 3rd இயர் தானே ஃபைனல் இயர். ஓ அதான் கேட்டேன். இப்போ 3rd இயர் முடியுது. எனி மாஸ்டர்ஸ் தொடங்க பஸ் பேட்டா இல்ல விளங்கல. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி பெரிய மாட்டை காட்டணும். முதல்ல பாஸ் ஆகணும். என்ன ஐடியா மார்க்கெட்டிங் என்ன படிக்கன்னு எனக்கு தெரியாது பாருங்க. என்னதான் மார்க்கெட்டிங் படிச்சாலும் போனவர் ஒரு கோயில்ல ஆள ஐயரனே நம்பிட்டாங்க. என்னது இதுல வந்தீங்கன்னா இந்த பஸ் ஏறுனா ஈஸியா கோவில்ல கொஞ்சம் லக்கேஜோட வரீங்க. கூடனாலும் ஓகே. அதுல கணக்கு லக்கேஜ்னா ஒரு ஆளுக்கான காசு எடுப்பினா சரி 325 ரூபா போகும். மற்றது ஈஸி. இதுல இருந்து டாக்ஸி பிடிக்கிற டாக்ஸி 4500 ரூபா 5000 ரூபா அந்த மாதிரி முடியும். அதுக்கு இதுல பஸ் ஏறி போறது லாபம். வந்தீங்கன்னா 187 பஸ்ஸுங்க நம்பர். கன தூரம் இல்லை. அரைவல்ல இருந்து டிபார்ச்சர் பக்கம் வந்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம். நீங்க வெளியில வந்த ஒரு கொஞ்சத்துலயே இருக்கு. ஏசி பஸ் தான், ஹைவே பஸ். முதல்ல நான் கயனை கூட்ட வரைக்கும் சொல்லியிருப்பேன். 325 ரூபா ஒரு மணி நேரத்துக்குள்ள போயிடுவீங்க கொழும்புக்கு பெட்டாக்கு. பிறகு பெட்டால இருந்து வெள்ளவத்தை அங்கே பிக்மி போடுறதா போகலாம். இல்லாட்டி ஊபர் 2 இல்லாட்டி நார்மல் பஸ்ல போயிடலாம் லக்கேஜோட. சரி ஓகே. நாங்க இனி அங்கே போயிட்டு வீடியோ போய் சாப்பிடுவோம். ஐயர் சைவமா மச்சமா? சைவம் என்ன என்ன சைவக்காரன் ஃபுட் ரிவ்யூ செய்யற காரணத்தினால் நான் இப்ப ஐயா சைவமா இருக்கேன். சொல்லு போன கோயிலுக்கு போகலாம் சாப்பிட கூடாது. ஊருக்கு போனா சாப்பிட மாட்டேன். ஏன்னா ஊர்ல மச்ச கிடையாது. சும்மா ஊருக்கு போனா கோயிலுக்கு போவேன். அதனால சாப்பிட மாட்டேன். என்ன முதல்ல கோயிலுக்கு போயிட்டு ரேக்கில் பார்த்துருப்பீங்க சில சைவம் தான். இல்லாட்டி யாழ்ப்பாணத்திலேயே வீடியோ போட்டு தள்ளி இருப்பேன்.
அப்படி செய்யல. அங்க நின்றுண்டா கூடுதலாக சைவம் தான். என்ன வீட்டாம இங்க வந்துட்டேன்னா மட்டும் கொஞ்சம் அந்த கட்டுப்பாடுகள் தளர்ந்து போயிடும். அப்ப ஃபுட் ரிவ்யூ செய்யறதுக்காண்டி வேற வழி இல்லை. இன்னைக்கு சைவம் நான் வந்துட்டேன். அது சரி. அதோட எனக்கு சைவம்னா கேஸ்ட்ரிக் பிரச்சனை ஒன்று வரும். அதே எப்படியோ கூடுதலா மச்சம் சாப்பிட்டா இல்லை, எனக்கு சைவம் சாப்பிட்டாரு ஒரு அப்படித்தான். ஹாஸ்பிட்டல் ஏரியா கேட்டாங்க, நீங்க கூட சைவம் சாப்பிட்றீங்களான்னு. நான் சொன்னோம் இப்போ திருவிழா அப்படின்னு. அதான் உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ஆகிருக்கு சடனா. மச்சம் சாப்பிட்டா தான் அப்படி வரும்னு சொல்லுவீங்க. எனக்கு ரிவர்ஸ். அதால எனக்கு கஷ்டிக் இருந்தா எடுக்கலாம் மச்சம் சாப்பிடுவேன், எல்லாம் ஓகே ஆயிரும். போன நம்ம ஊர்ல யாழ்ப்பாணத்துல கேட்கல சரியான கஷ்டிக்கா இருந்தேன். ட்ரிப்புக்கு போய் சொன்னேன் கொஞ்சம் கஷ்டிக்கா இருந்த அந்த ட்ரிப்புக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டேன். அதே சொல்லியிருக்கேன் கஷ்டிக்கா இருக்கிறதால கொஞ்சம் மாத்தம் சாப்பிடுவேன். ட்ரிப்புக்கு போனா அப்புறம் மச்சம் தேவை. அதுதான் பிரச்சனை. எந்த உடம்பு மட்டும் வித்தியாசமாக. ஓகே, நாங்கள் இனி ரூமுக்கு போயிட்டு அங்கே இருந்து போய் சாப்பிட்டு யாழ்ப்பாணம் படிக்கிற போகிறோம். நீங்களும் தொடர்ந்து வீடியோ பாருங்க. இங்கே இதில் ஓகே. இப்போ நாங்கள் பெட்டாக்கு வந்து சேர்ந்துட்டோம். எங்களுக்கு ஒரு ஆளுக்கு 325 ரூபா, லக்கேஜுக்கு 2 பேர் இதை எடுத்துட்டீங்கன்னா ஏன்னா 2 சீட் கணக்குன்னு சொல்லி அது ஆனால் ஒரு சீட்லாம் வச்சிருப்பாங்க. அது 2 சீட் கணக்கு. ஏன்னா 25 கிலோவுக்கு ஒரு ஆளுண்ட சார்ஜ் எடுக்கணும். 25 கிலோவுக்கு 2 லக்கேஜ் டேக்கில் 25ஓட இப்போ 40 கிலோ அப்படி இருந்தானே. அப்போ 2 பேர்ட்ட இதை எடுத்தவே அதோட ஹேண்ட் லக்கேஜும் சேர்த்து சரி என்று போட்டு மொத்தமாக எங்களுக்கு 4 பேருக்கு கிடைச்சாச்சு. 2 பேருக்கு. இவருக்கு அரை டிக்கெட் தான் கொடுக்கணும். ஆனால் ஒரு ஆளை கன்சிடர் பண்ணி 4 டிக்கெட் மொத்தமாக. இப்போ வந்துட்டோம். இனி இங்கே இருந்து நாங்கள் ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு யாழ்ப்பாணத்துக்கு ஒழிக்கிற போகிறோம். வாங்க இங்கே சாப்பிட போகிறோம். மரக்கறி இன்னைக்கு ஒரு இக்கட்டான சூழல். மரக்கறி போய் சாப்பிட்டுட்டு ஒழிக்கிடுவோம். நாங்கள் இரவு சாப்பாடு சாப்பிட்றத காட்டலாம் போது. ஏன்னா நாங்கள் இப்போ பஸ்ன்றதால வெறும் பயணத்தால் வந்தாலும் ஹெவியாக போக விரும்பியது. லைட்டாக தோசை பக்கத்தில் இருக்கிற அன்னைக்கு நான் அந்த சமோசா வேண்டி சாப்பிட்ருப்பேன். ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கு. அந்த பன் கிளப்பு பன் ஸ்பாட்ன்ற ஒரு கடை இருக்குது, அதுக்கு பக்கத்து கடை. அங்கே தான் தோசை வாங்கினாங்க. 130 ரூபா தோசை, நல்லா தான் இருந்தது. அப்போ அதில் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே பிளேண்டி ஒழிச்சிட்டு இப்போ பஸ்ஸுக்கு ஒழிக்க போகிறோம். ஏன்னாண்டா அவசரப்பட்டு இன்னும் ஹெவியாக எண்ணெயாக போயிட்டு அந்த வயிற்ற பயிரும் பாதுகாக்க விரும்பியது. இப்போ பஸ்ஸில் போயிட்டு நாளைக்கு அப்செட் ஆகி விட்டுருங்க. ஏற்கனவே பயணம் வந்ததில் சரி அதனால் லைட்டாக தோசை வந்துருக்கு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். எங்கள் அடுத்த வீடியோவில் திருவிழாவில் உங்களை சந்திக்கலாம். இப்போ நாங்கள் விடிய 6:30க்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸ்ரீமுருகன்லாம் வந்து நாங்கள் என்னென்னா இடையில ஒரு சம்பவம் நடந்தது. எங்களுக்கு இல்லை, வேறு ஒரு இன்னைக்கு அதே லக்கேஜ் கொண்டு வந்து கொழும்பு கொச்சி கடையில் பைக் ஏற்றினாங்க. அப்போ பைக் ஏற்றிக்காகவே இந்த லக்கேஜை வெளியிலேயே வச்சுட்டு பைக் ஏற்றிக்கிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் பிறகு கொச்சிக்கடை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கோல் வந்த அப்புறம் தான் நான் வைக்கிட்டேன் இப்படி லக்கேஜ் அங்கேயே இறக்கி வச்சுட்டு வந்துட்டாங்கன்னு. நல்ல வேலை லக்கேஜில் அந்த பேர் ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதி வச்சது. எங்கடையில நாங்கள் எழுதலை. அப்போ யோசிச்சுட்டு தான் ஐயோ மாறிக்கிறி எங்கடை எதுவும் விழுந்துட்டு தான் இறக்கி வச்சுட்டாங்களா. இவர் எழுதி வச்சது நான் எழுதி வைக்கல. லைட்டாக பயந்துட்டு தான் நான் வந்த அப்புறம் பார்த்தா ஓகே எல்லாமே இருக்கு. பஸ்ஸில் போய்க்கல கவனமாக இருக்கணும். ஓகே ஐயரே வந்துட்டு இப்ப விடிய சாப்பாடு தொடங்கியாச்சு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். நல்லா இருக்கும். வேல்முருகன் திண்ணவெளி சந்தையில இருக்கு. அங்கதான் இல்லை ராரேமோ இல்லையா? அங்க விடிய எத்தனை மணிக்கு சாப்பாடுன்னு தெரியாது. அப்ப நான் வேல்முருகன்ல போய் வாங்கிட்டேன். ஓகே, நீ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.